வணக்கம். கிரெடிட் டு கிரிமேஷன் யூடியூப் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கடல் உயிரினம் பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் கடல் அட்டை. சீ குக்கும்பர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கடல் அட்டைன்னு சொல்கிற சீ குக்கும்பர் அப்படின்னா என்ன? அதன் உயிரியல், பயன்பாடு, சந்தையை பற்றி முதல்ல பார்க்கலாமா? கடல் அட்டைன்னு சொல்கிற சீ குக்கும்பர் எப்போவுமே கடல் அடிப்பகுதியில் வாழும் ஒரு ஸ்டார்ஃபிஷ் குழுவை சேர்ந்தது. மெழுகு போன்ற உடலமைப்பு உடையது. மணற்பரப்புலேயும் பாறை சரிவுகள்லேயும் கழிவை வடிகட்டி மண் வளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம். இது நிலத்தில் இருக்கும் மண்புழுவை போல செயல்படுது. அதனால் இதை கடல் துப்புரவு தொழிலாளின்னு பெயரும் சொல்கிறாங்க. உலர்த்தி காய வச்ச இதனுடைய பதப்படுத்தப்பட்ட பொருளே பீச் டிமீர் அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க, ட்ரிபாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலக சந்தையில் அதிகமாக விற்பனையாகுது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கிழக்காசியாவில் சூப்பு, மருந்து, டானிக் போன்ற உணவுப் பொருட்கள் அதிகமாக உலக சந்தையில் விற்கிறது இந்த சீ குக்கும்பரோடு தான். இதில் உள்ள கொலாஜன், பயோ ஆக்டிவ் மூலக்கூறுகள் பற்றி ஆய்வுகள் சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலக சந்தையில் கடல் அட்டை, அதிலும் குறிப்பாக ஹாங்காங், சீனா, சிங்கப்பூர் இவையோடு இணைந்ததா இது இயங்கிறது. விலைகள் உலர்த்தி தரப்படுத்தப்பட்ட கடுமையாக அது மாறக்கூடியது. இதனுடைய விலை உயர்தர ஹோலத்தூரியா ஸ்கேப்ராங்கிற சாண்ட் ஃபிஷ் போன்றவை கிலோவுக்கு $1800 வரை கூட போகும். இதுலேயே வேற ஒரு வெள்ளை வெரைட்டி இருக்குது. அது கிலோவுக்கு $400 என பதிவாகி இருக்குது. இதே நேரத்தில் வெளியேறக்கூடிய காய்ந்த சீ குக்கும்பர் ஏற்றுமதி விலை என்னென்னா 2023-24 $94 பெர் கேஜி அப்படிங்கிற அளவில் ஊசலாடினதா வர்த்தக தரவுகள் காட்டுகின்றன. அதாவது உயர்தர ரீட்டைல் மற்றும் கையிருப்பு ஏற்றுமதி விலையை விட பெரிய வேறுபாடு இருக்குது. ஜப்பான், தைவான், சீனா நாட்டு மக்கள் இந்த கடல் வெள்ளரி அல்லது கடல் அட்டை சூப்பு குடித்தா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம கடலில் கிடைக்கிற கடல் அட்டையை பிடிச்சி ஜப்பான், தைவான், சீனா நாட்டுக்கு அனுப்பி அவங்களெல்லாம் இன்டெலிஜென்ட்டாக மாற்றிட்டு நம்ம இங்கே முட்டாளாக இருந்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல கடல் அட்டையோடைய வரலாறு என்னன்னு பார்ப்போம். மன்னார் வளைகுடா, பாக் வளைகுடாவில் அந்த காலத்தில் முத்தும் கடல் அட்டையும் அதிகமாக ஏற்றுமதியாச்சு. தாமிரபரணி டெல்டா முதல் ராமநாதபுரம், மன்னார் வரை பரவிய மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி பகுதி 1000 ஆண்டுகளாக உயிரின பல்வகையின் மையம் அல்லது ஹாட்ஸ்பாட்னு சொல்லலாம். இங்கு நவீன காலத்தில் முத்துப்பிடிப்போடு சேர்ந்து கடல் அட்டை சேகரிப்பும் வணிகமாக மலர்ந்தது. 20ஆம் நூற்றாண்டில் 2ஆம் பாதி முதல் உலக சந்தை ஏற்றத்தினால இந்த உயிரினங்கள் மீது அதிக அழுத்தம் அதிகமாச்சு. அதிகமாக இதை கலெக்ட் பண்ணுறதும் தவறான உலர்த்தனாலையும் இனப்பெருக்க காலத்தில் அதிகமாக சேகரிக்கிறதுனாலையும் இந்த கடல் அட்டை எண்ணிக்கை மெல்ல மெல்ல குறைஞ்சி இப்போ ரொம்பவே குறைஞ்சி போச்சு. தற்சமயம் கடல் அட்டை இல்லை கடல் வெள்ளரி இந்தியாவின் முழு தடை, அதாவது பேன் பண்ணிட்டாங்க. எப்பொழுதுன்னு பார்க்கலாம். இந்தியாவில் அதிக கலெக்ஷன், கடல் அட்டை எண்ணிக்கை வீழ்ச்சி காரணமாக அனைத்து கடல் அட்டை இனங்களும் 2001 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் அட்டவணை 1ல் கொண்டு வந்துட்டாங்க. சட்ட ரீதியாக இது புலி, சிங்கம் போல மிக உயர்ந்த பாதுகாப்பு நிலை. இதை பிடிக்கிறதோ, கையாளுறதோ, விற்பனை செய்கிறதோ, ஏற்றுமதி பண்ணுறதோ
அனுமதிக்கப்பட மாட்டாது. இதுவே இந்தியாவில் கடல் அட்டை மீதான பிளாங்கெட் பேன் கூடப்படும் ஒரு முடிவு. தடை காரணமாக மன்னார், பாக்பே கரையோர மீனவர்களோட குறிப்பாக தூத்துக்குடி, ராமநாதபுரம் பகுதியில் உடனடியாக வருமான வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. எங்கள் ஊரில் நாங்கள் பிடிக்கிறது ஒரு சின்ன இனங்கள் மட்டுமே, அனைத்துக்கும் முழுத்தடை தேவையா அப்படின்னு மீனவர் குரலும் அதிகமாக எழுந்தது. தடை இருந்த போதும் அனுமதியில்லா சேகரிப்பு, அதாவது கடத்தல் தொடர்பாக மீனவர்களே அதிகமாக சுட்டி காட்டினாங்க. இதுவே அமலாக்க சவாலையும் வாழ்வாதார பிரச்சனையையும் வெளிப்படுத்திருச்சு. நம்ம நாட்டில் இருக்கிற இந்த கடல் அட்டை இலங்கையில் அந்த மாதிரி பேன் கிடையாது. கடல்சார் அரசியலை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குதுன்னு. இலங்கையில் கடல் அட்டை மீன்பிடிப்பு அனுமதி லைசன்ஸ் முறையில் ஓடிட்டு இருக்குது. இது இந்திய தடை பின்னணியில் சட்டம் மாறுபடும் டிரான்ஸ்பவுண்டரி பிரச்சனையாக இருக்குது. 2015 2020 இந்தியா இலங்கை அதிகாரிகள் மொத்தம் 65 மெட்ரிக் டன் கடல் அட்டையை பறிமுதல் செய்து 502 பேரை கைது செஞ்சுருக்காங்க. மன்னார், பாக்பே கடல் பகுதிகளில் முக்கிய கடத்தல் ஹாட்ஸ்பாட்டாக மாறியது இது எடுத்துக்காட்டுது. மேலும் இலங்கையில் வடக்கு மாகாணங்களில், அதாவது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி பகுதியில் சீனா முதலீடு கொண்ட கடல் அட்டை பண்ணைகள் அதிகமாக விரிவடைஞ்சுது. வெளிநாட்டு முதலீடு, உள்ளூர் மீனவர்களோட உரிமை, இடம் குறைதல், சுற்றுச்சூழல் ஆபத்து என பல கேள்விகள் எழுந்தன. 2021 336 டன்னுக்கும் மேலே கடல் அட்டை இலங்கை, சீனா, சிங்கப்பூர், ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததாக ஊடக அறிக்கைகள் சொல்லுது. இந்த கடல் அட்டை வியாபாரத்துறையோட சந்தை வளம் அதிகரித்ததை இது அதிகமாக வெளிப்படுத்துது. ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதே. என்ன இந்தியாவில் தடை, இலங்கையில் அனுமதி. இந்த ஒரு பிரச்சனை தான் கடல் அட்டை கடத்தலை ரொம்ப அதிகப்படுத்துது. ஒரு பக்கம் இந்தியா முழு தடை, மறுபக்கம் இலங்கை அனுமதி. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கூட்டு கடல் எல்லை, சிறிய தீவுகள், பாலங்கள் ஆகிய புவியியல் சூழல் சில மணி நேரத்தில் படகுகள் எல்லையை தாண்டி ஸ்ரீலங்காக்குள்ளே போகிறது சூழ்நிலை. இதுதான் கடத்தல் சண்டை உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். 2021 ராமநாதபுரம் மண்டபத்தில் இந்திய கடலோர காவல் படை 600 கிலோ சுமார் 3 கோடி மதிப்புள்ள கடல் அட்டைகளை பிடிச்சிச்சு. 2025 ஏப்ரலில் ராமநாதபுரத்துக்கு அருகே 145 கிலோ சுமார் 58 லட்சம் மதிப்புள்ள கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தது. கிலோவுக்கு 40,000ன்னு காவல்துறை மதிப்பீடு செய்தது. இது போன்ற கடல் அட்டை ஸ்மக்லிங் வழக்குகள் இடைவிடாத தேவை, அதிக லாபம், உயர் அபாயம் என்ற கடத்தல் துறையின் 3 கோணங்களையும் நமக்கு சுட்டிக்காட்டுது. 2015 2020 கால புள்ளி விவரமும் இதையே உறுதிப்படுத்துது. 65 டன் பறிமுதல், 502 பேர் கைது. இந்த மன்னார் வளைகுடா கடல் அட்டை கடத்தல் வரைபடம் எவ்வளவு தீவிரம் அப்படிங்கிறதுக்கான கண்ணாடியா இதை நம்ம பார்க்கலாம். தற்சமயம் கடல் அட்டையுடைய விலை ஏற்றம், தேவை அதிகரிப்பு, இந்த கள்ளச்சந்தை இயக்கம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன் கடத்தல் லாபமாகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக கிழக்காசியா நாடுகளில் கடல் அட்டை தேவை தான் அதிகமாக இருக்குது. சீனா, ஹாங்காங் உயர்தர கடல் அட்டைக்கு மாபெரும் தேவை. உயர்ந்த தரத்தில் சில இனங்கள் நம்ம மன்னார் வளைகுடாவில் மட்டும்தான் கிடைக்குது. இதோட ரீட்டைல் வியாபாரம் விலை $1000 per kg வரைக்கும் உயரும். இலங்கை ஏற்றுமதி என்னென்ன 2023-24 உலர்ந்த கடல் அட்டைகளின் ஏற்றுமதி விலை ரொம்ப குறைச்சி தான் $24 $94 வரைக்கும் தான் இங்கேருந்து வாங்குறாங்க. இது தர அளவு
கடல் அட்டையோட வகைகள், படி, சந்தை வியாபாரம் விலையும் மாறுது. நம்ம இந்திய நாட்டில் பறிமுதல் மதிப்பீடு என்னன்னு கேட்டிங்கன்னா கிலோவுக்கு 40,000. இதே கடத்தல்காரர்களுக்கு ஒரு ட்ரிப்பில் பல லட்சம் கோடி வருமானம் வர வாய்ப்பு உள்ளதுன்னா எல்லாரும் சொல்கிறாங்க. தற்சமயம் என்ன காரணத்தினால விலை ஏற்றம்னு தெரியுமா உங்களுக்கு? உயர்தர கடல் அட்டை இனங்கள் ரொம்பவுமே குறைஞ்சு போச்சு. அதாவது நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னாரில் ஸ்டாக்கு கம்ப்ளீட்டாக டிப்ளீட் ஆயிடுச்சு. கோவிடுக்கு பிறகு ஆசிய சந்தை மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. திருவிழா கால தேவை ஆகியவை மிக குறைந்த தருணங்கள் கடல் அட்டையை திருட்டுக்கு வழிவகுக்குது. தற்சமயம் மருந்தியல், ஆரோக்கிய பயன்பாடு பற்றிய ஆராய்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால இதனோட தேவை இன்னும் அதிகமாகிடுச்சு. நாம் இப்போ கடல் அட்டை பாதுகாப்பு மற்றும் மன்னார் வளைகுடா மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் மீனவர்களின் அழுகை குரல் பற்றி பார்க்கலாமா? இந்திய தடை, அதாவது கன்சர்வேஷன் நோக்கில் தான் பெரும் கருவியாக இருந்தாலும் கரையோர சிறுகுடி மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் ரொம்ப அதிரடியாக தாக்கத்தை இந்த கடல் அட்டை பேன் உருவாக்கிடுச்சு. பலர் எல்லா இனங்களுக்கும் முழு தடை வேணுமா? நாங்கள் பாரம்பரியமாக சேகரிப்பது 2-3 இனங்களை தானே. செக்டார் ஸ்பெசிஃபிக், அதாவது சில இனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு தேவை. காலநிலை அடிப்படையிலான சீசன் அனுமதி, அளவீடு, அதாவது சைஸ் லிமிட்டு, பருவம், முட்டையிடும் காலத்தில் பேன் போன்ற வழிநடத்தப்பட்ட மீன்பிடி, அதாவது ரெகுலேட்டரி ஃபிஷரி போன்றவைகள் தேவை என்று லோக்கல் மீனவர்கள் வலியுறுத்துகிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் மன்னார் உயிரியல் பூங்கா, மன்னார் உயிர்கோள மண்டலம் அல்லது பயோஸ்பியர் ரிசர்வ்ங்கிற அரசாங்க நிர்வாக முறைகள், கடற்கரையோர மக்களின் உரிமை, கள்ளச்சந்தை காவல் நடவடிக்கைகள், உயிர் பாதுகாப்பு, இவை அனைத்தும் சமூக நலன், சூழலிடையே சமநிலை தேட வேண்டிய முக்கியத்துவத்தை ஆய்வுகள் நுட்பமாக முன்வைக்கின்றன. தற்சமயம் இலங்கையில் கடல் அட்டை பண்ணைகள், வடக்கு இலங்கையில் சீன முதலீடு பற்றிய விவாதம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இலங்கையில் ஹேச்சரி, நர்சரி, பண்ணை முறை, அதாவது அக்வாகல்ச்சர் அதிகமாக வேகம் எடுத்துச்சு. இந்த கடல் அட்டை மூலமாக இலங்கைக்கு ஏகப்பட்ட வருமானம் தேவைப்பட்டது. வடக்கு இலங்கையில் சீன முதலீடுகள் வந்தபொழுது நிலம், கடல் பகிர்வு, உள்ளூர் மீனவர்களுக்கு அணுகுமுறை, சுற்றுச்சூழல் தாக்கம், எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது. பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் இலங்கை வெளிநாட்டு சில்லறை வருமானம் தேடும்போது கடல் அட்டை விரைவு டாலராக பார்க்கப்பட்டது. அதேவேளை உள்ளூர் சமுதாய பங்கேற்பு, சுற்றுச்சூழல் நிர்வாகம் இவைகள் வலுப்படுத்தப்படலைன எதிர்காலத்தில் மறுபடியும் பங்கு வீழ்ச்சி, சமூக மோதல் ஆகியவை தீவிரமாக அபாயமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சமீபத்திய கடத்தல்கள் கண் வைத்த மாதிரி கடலோர காவல் பற்றிய தகவல்கள் பற்றி பார்ப்போம். ராமநாதபுரம், ராமேஸ்வரம் கடலோர காவல், வனத்துறை, கடலோர காவல் புலனாய்வுகள் தொடர்ந்து கடல் அட்டையை பறிமுதல் செய்துக்கிட்டே இருக்காங்க. அக்டோபர் 21 மண்டபத்துக்கு அருகில் 600 கிலோ பறிமுதல் பண்ணாங்க. ஏப்ரல் 25 ராமநாதபுரம் மண்டபம் ஸ்டேஷனில் 145 கிலோ கடல் அட்டையை பறிமுதல் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் 2015 20 காலத்தில் மொத்தம் 65 டன் கடல் அட்டை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 502 பேர் கைது பண்ணியிருக்காங்க. கடல் அட்டை பாதுகாப்பு எப்படி முன்னேறது? சரியான பாதைகள் என்ன? இதை எப்படித்தான் காப்பாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க கடற்கரை கிராமங்களுக்கு மாற்று வாழ்வாதார வேலையமைப்பு, மதிப்பு கூட்டல், பணி நியமனங்கள் ஆகியவை ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. பறிமுதல், கைது மட்டும் போராது. CMFRI, ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா போன்றவை ஸ்டாக் கணக்கெடுப்பு, மீளுருவாக்கம், அதாவது ஸ்டாக் ரெக்கவரி போன்ற அடுத்த கட்ட தீர்மானங்களுக்கு ஆராய்ச்சி செய்யணும். அப்போ தான் இதை நம்ம பாதுகாக்க முடியும். நிறைய சோதனை திட்டங்களை உருவாக்கணும். உலக அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, சமுதாய கட்டுப்பாடு, அதாவது கோ மேனேஜ்மெண்ட்,
சான்றளிக்கப்பட்ட மாற்று அக்வாகல்ச்சர், ரேஞ்சிங், ரீஸ்டாக்கிங், முகமை செய்யப்பட்ட சீசன் போன்றவை நம்ம நாட்டில் தொடங்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒயில்ட் லைஃப் ஆக்ட் அட்டவணை 1 நிலைமையை மாற்றுவது போன்ற கொள்கை மாற்றங்கள் மிகுந்த கவனத்துடன் அறிவியல் ஆதாரத்தோடு தான் நம்ம செய்யணும். இலங்கையில் என்ன செய்யலாம்னா, லைசன்ஸு கண்காணிப்பு ரொம்பவே அவசியம். வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தேவை, இரண்டுக்கும் நடுநிலையாக இருக்கிறது மிகவும் அவசியம். இலங்கையில் உள்ளூர் சமூக பங்கேற்பு முக்கியமாக தேவைப்படுது. இலங்கையில் வடக்கு மாவட்டங்களில் வெளிநாட்டு முதலீடு வந்தாலும் உள்ளூர் மீனவர்களோட உரிமை, பங்கு உறுதி, முரண்பாடு குறைப்பு ஆகியவை அதிகமாக தேவைப்படுது. இந்தியா, இலங்கை ஆகிய 2 நாட்டுக்கும் முக்கியமாக தேவைப்படுது என்னென்னா, முதல்ல கூட்டுறவு பண்ணணும். தகவல் பதிவு ரொம்ப அவசியம். அடுத்ததா எல்லை கடல் மீன்பிடிப்பு, பொருள் கடத்தல் குறித்த தொகுதி மட்ட இணக்க ஒப்பந்தங்கள் அதிகமாக தேவைப்படுது. கடல் அட்டைக்கு மதிப்பூட்டல், பசுமை சான்றளிப்பு ஆகியவை நீல பொருளாதாரம், ப்ளூ எக்கானமி நோக்கில் பல கருத்தரங்களில் இது பேசப்பட்டு வருது. ஆனால் எதுவுமே செய்யலை, இன்னும் எதையுமே நம்மளால் காண முடியலை. ராமநாதபுரம், மண்டபம், ராமேஸ்வரம், வேதாளை இங்கே இருக்கிற மீனவர்களோட அழுகை குரலை பார்க்கலாமா? தூத்துக்குடி, ராமநாதபுரம் கடற்கரை, குட்டிப்படகுகள், வலைகள், குடும்ப தொழில் இவை எல்லாம் தினசரி போராட்டம். முந்தைய தலைமுறைகளில் கடல் அட்டை கூடுதலாக இருந்துச்சு. இன்று ஒன்று கண்டுபிடிக்கவே கஷ்டம். ஆனால் குழந்தை படிப்பு, வீட்டுக்கடன் எதையும் விட்டு கொடுக்க முடியல என்பதே இவங்களோட கதை. முழு தடை, நாங்கள் சட்டப்படி வேலை செய்ய முடியல, கடத்தல்காரர்கள் மட்டும் லாபம் பார்க்குறாங்க என்பதே இவங்களோட வேதனை. காலவரை, அதாவது இந்த மாசத்துல மட்டும் கடல் அட்டை பிடிக்க பெர்மிஷன் கொடுங்க. இனவரையற்ற, அதாவது எந்த வகையான கடல் அட்டைகளையும் பிடிக்கலாம் என்ற அளவு வரையற்ற தேவை என்றும், மீள் வளர்ச்சி திட்டத்தோடு சொந்த ஊர் கூட்டுறவுக்குள் சிறு அளவிலான அனுமதிகள் என்பதே இந்த மீனவர்களோட கோரிக்கை. இதை பற்றி உள்ளூர் செய்தி சங்கங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே வராங்க. மன்னார் வளைகுடா கடற்கரை உயிர்களும் கடற்கரை மக்களும் அனைவரும் வாழணுங்கிறது தான் ஒரே ஒரு தீர்வு. கடல் அட்டைங்கிறது கடலின் சுத்திகரிப்பு இயந்திரம். கடல் அட்டையின் எண்ணிக்கை வீழ்ச்சி என்றால் கடல் சூழல் அழிவு. அதே சமயம் இதோடு இணைந்த மீனவர்களுடைய வாழ்க்கையையும், அதுவும் சிறுகுடி மக்களும் நேரடியாக தாக்கப்படுறாங்க. இந்தியாவில் அட்டவணை 1 பாதுகாப்பு இந்த இனங்களுக்கு இருந்தாலுமே, இலங்கையில் லைசன்ஸ் சூழல் சந்தை வாய்ப்பையும் சுற்றுச்சூழல் பொறுப்பையும் இணைத்து செல்ல வேண்டிய சோதனை பலகை நமக்கு இருக்குது. 2 நாடுகளும் சேர்ந்து எல்லை கடலில் சட்ட அமலாக்கம் செய்யணும். சமூக வாழ்வாதாரத்தை முயற்சி பண்ணணும். அறிவியல் கண்காணிப்பு என்ற 3 சக்கர மாடல்லையும் பயணிக்க வேண்டியது இந்த காலத்தினுடைய கோரிக்கை. விலையேற்றம், தேவை அதிகரிப்பு, இந்த காலத்தில் கடத்தல் எப்போதையும் சாமானியமாக போவதில்லை. அதனால் நியாயமான மாற்று வாழ்வாதாரம் வழங்கினா மட்டுமே கடத்தல் சங்கிலி உடையும். கடல் வாழ்க, மீனவர் வாழ்க என்ற கோஷம் உண்மையிலேயே அர்த்தம் பெறணும்னா அறிவியல் சார்ந்த கொள்கை, சமூகம் சார்ந்த நடைமுறை ரெண்டும் இணைப்பயணம் செஞ்சாதான் இதை நம்ம காப்பாற்ற முடியும். கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் சேனலை நண்பர்களே லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கும் வரை கவனமாக இருங்கள், ஆர்வமாக இருங்கள் மற்றும் விழிப்புணர்வை பரப்புங்கள். நன்றியுடன் டாக்டர் வெங்கட்ராமன், தொட்டில் முதல் சுடுகாடு வரை. நன்றி. விரைவில் சந்திப்போம்.